ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ நமக்கு கிளாஸ்னா என்னன்னு தெரியும், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் வாங்கிக்கிறது. ஜாவாலையும் இந்த கான்செப்ட் நமக்கு இருக்கு. பேரண்ட் சைல்டுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கேயும் பேரண்ட் இருக்கு. பேரண்ட் இஸ் கோயிங் டு கிவ் டு த சைல்டு. ஓகேவா? பேரண்டோட மெத்தட் எல்லாத்தையுமே சைல்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் நீங்க ஒரே இதுல ஒரே ஃபைல்ல ரெண்டு கிளாஸ் வந்து எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபைன். ஸோ நம்ம ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம் ஏற்கனவே, இஎம்பின்னு ஒரு கிளாஸ் வந்து எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கிளாஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னொரு கிளாஸை இங்க எழுத போறோம். ஸோ இன்னொரு கிளாஸ் நேம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வெளியில இந்த கிளாஸை விட்டுட்டு ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு எழுத போறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ண போறேன், நான் சைல்ட் கிளாஸா பண்ண போறேன். ஸோ எப்படி இதை சைல்ட் கிளாஸா பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கீவேர்ட் எக்ஸ்டென்ஸ்ன்றது கொடுத்தாலே போதும். எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போது, எது வந்து பேரண்ட் கிளாஸ் நான் சொல்லணும். பேரண்ட் கிளாஸ் வந்து இஎம்பி. ஓகே, இப்போ நம்ம ஒரே ஃபைல்ல ரெண்டு கிளாஸ் எழுதுறோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுக்க போறேன். இது கூடவே எப்பயுமே சைல்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை சூப்பர் அப்படின்ற கீவேர்டு வச்சு கூப்பிடணும். ஓகே, ஆனா நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கூப்பிடும்போது, பேரண்டோட கன்ஸ்ட்ரக்டரை கூப்பிடும்போது நம்ம முக்கியமா யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஏதாவது பாஸ் பண்ணணுமா அப்படின்னு. நீங்க எதுவும் பாஸ் பண்ணலன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னா அதுவே டேட்டா கொடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்க எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு 3 வேல்யூ வேணும். கன்ஸ்ட்ரக்டர் எப்ப கால் ஆகும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற இடத்துல நான் 3 வேல்யூ கொடுக்கணும். எதுக்கு வேல்யூ கொடுக்கணும்? சைல்ட் கிளாஸ்ல இருக்க ப்ராஜெக்ட் நேமுக்கும் கொடுக்கணும், பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ஐடி நேமுக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த ஐடி நேம சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிட்ட இருந்து வாங்கி நம்ம பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டருக்கு கொடுக்க போறோம். ஸோ இது அப்படியே இங்க நம்ம பாஸ் பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, இதுல ப்ராஜெக்ட் நேம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் நேம அசைன் பண்ணிடணும். இது மேல எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி தான் பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேல நான் என்ன பண்றேன், டிஸ்பிளே ப்ராஜெக்ட் நேம்னு சும்மா கொடுத்துட்டு, ஓகே, console.logல this டாட் ப்ராஜெக்ட் நேம்னு கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் சிம்பிள் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இங்கேயே கீழே ஃபைல்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான மெத்தட் என்ன, ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்ட் உங்க ஆப்ஜெக்டோட நேம், ஓகே, ஈக்குவல் டு நியூ ப்ராஜெக்ட். ஏன் நான் ப்ராஜெக்டை கூப்பிடுறேன், ஏன்னா சைல்டை கூப்பிட்டா எனக்கு வந்து பேரண்ட்ல இருந்து எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்க போறேன். ஸோ இப்போ சைல்டுக்கு கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் என்னென்ன பாஸ் பண்ணணுமோ அது இங்கே தான் பாஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பாஸ் பண்ணணும், 3 வேல்யூ பாஸ் பண்ணணும். ஒன்று ஐடி 1 2 3 4 1 2 3 1 2 3ன்னு கொடுத்துறேன். ஓகே, கமா பேரு மார்க் ஜான் கொடுத்துக்கிறேன். கமா ப்ராஜெக்ட் நேமு XYZன்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த மார்க்கை வச்சு நான் எதெல்லாம் கூப்பிடலாம், டிஸ்பிளே கூப்பிடலாம். டிஸ்பிளே எங்க இருக்கு, எனக்கு பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு. இங்கே நீங்க மவுஸ் போவர் பண்ணீங்கனாலே தெரியும், இஎம்பி டாட் டிஸ்பிளே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மார்க் டாட் டிஸ்பிளே ப்ராஜெக்ட் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் டாட் டிஸ்பிளே ப்ராஜெக்ட். ஓகே, ரெண்டுமே வேற வேற கிளாஸ்ல இருக்கு, பட் ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்ன்றது தான் இங்க கான்செப்ட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், இதை ரன் பண்ணி பார்க்க போறோம். ரன் பண்றதுக்கு நோட் கிளாஸ் ப்ராக்டிஸ்ன்றதை கூப்பிடுறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேங்கிறது என்னோட பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிறது, அது போய் எனக்கு ஐடியும் நேமும் பிரிண்ட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு ப்ராஜெக்டை பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ ஒரே ஃபைல்ல நான் ரெண்டு கிளாஸ் எழுதி ரெண்டாவது கிளாஸை சைல்ட் கிளாஸா மாத்தி நான் அங்கேயே அது கீழேயே ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.